வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஜாய்பாயை கூப்பிட்டு ஒரு விஆர் வந்திருக்கேன். இதில் ஆடின வெறித்தனமான ஆட்டத்தை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இறங்குன உடனே ஒருத்தனுக்கு அடி, பதிலுக்கு அந்த படுவாவையும் அடிச்சிட்டான். நம்ம மாப்பிள்ளை சும்மா இருப்பானா? ரிவ்யூ கொடுக்க ஓடி வந்தா. பாவம், நான் நினச்சேன் அவனுக்கு ரிவ்யூ கொடுக்க போயிட்டான். அப்புறம் தான் எனக்கு ரிவ்யூ கொடுத்தான். ஊடால ஒரு சோப்பு சட்டை வந்திருக்கான், அவன் அடிச்சிட்டோம். அடுத்து எவனாவது கிடைக்கிறானான்ட்டு பார்த்தோம். அங்கிட்டு ஒரு புல்லட் சத்தம் கேட்டுச்சு. மாப்பிள்ளை போனா நானும் வரேன்னே. மூடிக்கிட்டு மெடிக்கிட்டு போடுறான் மூதேவி அப்படின்ட்டான். மனசு உடஞ்சனா இங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சுற்றி முற்றி கண்ணெல்லாம் புறக்கியாச்சு. அடுத்து இங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு எனக்கும் தெரியலை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓடுறா ஓடுறா. பக்தர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்களை உங்களுக்காக குருஜி பகிர்ந்து வர்றேன், மறந்துடாதீங்க. வண்டி எடுக்கலான்ட்டு குருஜி போனேன். அப்போ தான் எண்ணெய் தூவி கண்ணில் பட்டுச்சு. விடுவேனா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பொட்டியை திறந்தான். 3 பொட்டி கொடுத்தாங்க. பச்சை பொட்டி. மாவு கட்டை எடுத்தாச்சு. சரி, வண்டியை தேடி போவோம் அப்படின்னு கிளம்புனேன். போகிற வழியில் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்து இங்கேயே வண்டி நிற்கிதே அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு மாப்பிள்ளையை பிக்கப் பண்ணலான்ட்டு போனேன். ஜாய்பாய் வேற யாரும் இல்லை, என் சீனியர் பக்தன். அவனை கூப்பிட தான் வேகமாக போயிட்டுருக்கேன். வாடா பக்தா, வந்து ஏறிக்கோ. பக்தனும் நானும் கிளம்பணும். சைடு ஒன்றும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குருஜி வண்டி ஒரு ஓரமாக பார்க் பண்ணேன். பார்த்தா அங்கேயே ஒரு படுபாவி வந்துட்டான். விடுவேனா நான் க்ளூவால் போட்டு கவர் எடுத்துக்கிட்டேன். சுற்றி க்ளூவால் போட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை மட்டும் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளைக்கு ஒரு கை கொடுக்கலாமேன்ட்டு குழுவால் உடைச்சேன். மாப்பிள்ளை அவன் கையாலேயே முடிச்சிட்டான். அவனும் நின்று அமுக்குன்னு லூட்டை புறக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்ட்டு சீனியர் பக்தன் ஜாய்பாய் கிட்ட கேட்டேன். அவன் வாடா வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா. இரு பக்தா, குருஜி நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு. எங்கே வண்டி விட்ட இடத்த மறந்துட்டேன். குருஜிக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சே. என்ன MP40 கிடச்சிடுச்சு. நீ குருஜியை கையில் பிடிக்க முடியாது. என் ஆட்டத்தை பார்த்து நீங்கள்லாம் வாயை புழக்க போறீங்க. குருஜி வண்டியை உள்ளே போய் எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி இதை உடச்சி விட்டு எவனாவது உள்ளே இருக்கானான்ட்டு பார்ப்போம். நல்ல வேலை, எவனுமே உள்ளே இல்லை. சரின்னு நானும் போய் வண்டியை எடுத்தேன். ஜாய்பாய் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க குருஜி அப்படின்னா. பக்தா இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்தேன். பக்தனை ஏற்றிட்டேன். ஏறு பக்தா. இப்போ நேராக போய் ஒரு லெஃப்ட்டு தாங்க அடிப்போம். அதுக்குள்ளே எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். குருஜி போட்டுட்டான். விடுவானா நம்ம பையன் ஜாய்பாய்? குருஜிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு சத்தியமெல்லாம் பண்ணான். எனக்கு என் சீனியர் பக்தன் மேலே ரொம்ப நம்பிக்கை. கண்டிப்பாக அடிச்சிடுவான்னு தான் நினைக்கிறேன். பக்தா, இந்த குருஜி பேரை காப்பாற்று அப்படின்னு பக்தன் பார்த்தான். அடிக்கலை. ஏன்னு கேட்டால், இருங்க குருஜி, அதுக்கு ஒரு நேரம் வரும்னா. நானும் இருந்தேன். பக்தன் செத்துருவான் போலையே. போது குருஜி பேரை காப்பாற்றிட்டான் ஜாய்பாய். இருங்க குருஜி, மெடிக்கிட்டு போட்டு உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா. சரி பக்தான்னா சரட்டுன்னு போய் குருஜி இறக்கி விட்டான். குருஜி ஆட்டத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இறங்கி என் லூட் பாக்ஸை தேடுனேன். இறந்த எல்லா சாமானையும் நான் அள்ளிட்டேன். எங்கேயும் MI2Bயை காணோம். கிடைச்சிடுச்சு. பக்தன் கூட சேர்ந்து நானும் ட்ராவல் ஆகலான்ட்டு முடிவு பண்ணேன். பக்தன் வந்துக்கிட்டு இருக்கான். பக்தன் இன்னும் அங்கேயே தான் இருக்கான். ஆமாம், பக்தனை பிக்கப் பண்ணலாமேன்ட்டு கிளம்புனேன். வண்டி எடுத்துட்டு நேராக பக்தனை பார்க்க போயிட்டேன். பக்தன் நேராக வர்றான். வந்து ஏறிட்டான். பக்தா ஏறு. குருஜி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போங்க அப்படின்னா. நானும் போனேன். மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வந்தோம். பார்த்தா 2 பேர் இருந்தாங்க. என்னால் நம்பவே முடியல, குருஜிக்கா இப்படி அடி விழுந்துச்சு அப்படின்னு. அவனை அந்த எடுவட்ட ஃபைலை முடிக்கலான்ட்டு போனேன். அவன் சாகலை.
இன்னொருத்தையும் இருந்தான், இவனுக்கு எதார்ச்சியா தலையிலேயே விழுந்துடுச்சு. ஹிலே, குருஜியை பார்த்து பயந்துட்டீங்களா கண்ணுகளா அப்படின்னு வக்கனையா நின்னேன். ஜாய்பாய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். குருஜி அங்கிட்டு போகலாம் அப்படின்னா எதிர்க்க ஒருத்தன் நிக்கிறத பார்த்தேன். அதோ வந்துகிட்டு இருக்கான். நான் தைரியமானு வெடிக்கிட்டு என்ன போட்டிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ்டு, எப்படியோ குருஜி தப்பிச்சுட்டேன். அப்படியே சைடு இங்கே வந்து இங்கே கவர் எடுத்தேன். குருஜி உட்கார முடிய மாட்டேங்குதே. உட்காந்துட்டேன். இப்போதான் பார்த்தேன் சைடு இருந்து ஒரு சீனியர் பக்தன் அடிக்கிறத. எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இதோ ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். விடமாட்டேன்டா அப்படின்னு. ஆஹா, அடிச்சுட்டான். சீனியர் பக்தா காப்பாத்துடா, காப்பாத்திட்டான். ஓடிடுங்க குருஜி, ஓடிடுங்க அப்படின்னா நானும் ஓடி வந்துட்டேன். மெடிக்கிட்டு போட்டு பொறுமையா போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஜாய்பாயும் என் கூடயே வந்துட்டான். இப்போதான் ஜாய்பாய் சொன்னான், குருஜி குறுக்கால போய் குத்துவோம் அப்படின்ட்டு. சரி பக்தா, கத்தி வேற எங்கிட்ட இல்லையே அப்படின்னு. கன்னை வச்சே குத்துங்க குருஜி அப்படின்ட்டான். புல்லட்டு ஒன்று சிகில்லையே சொருகணும் அப்படின்னா. பக்தன் பேச்சை மீற முடியுமா? அதான் குருஜி விரட்டுன்னு கிளம்பிட்டேன். இருந்தாலும் ஒரு பயம், எங்க அந்த எடுவட்ட பையன் அடிச்சிடுவானோ அப்படின்ட்டு. நல்ல வேலை நான் அவனை பார்க்கல. அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். ஆஹா, குருஜி அங்கே எவனோ இருக்கிறான் அப்படின்னா. இருக்கிறானா? நீ நல்லா பார்த்தையா? பார்த்தேன், இப்போ இல்லை அப்படின்னா. இல்லைன்னா வா போகலாமே அப்படின்னு. போகலாம் குருஜி அப்படின்ட்டான். விட்டுட்டு அவன் மட்டும் தனியாக போயிட்டான். இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்காங்க. எவனோ ஒருத்தன் ஜாய்பாயை விழுக்கிறான். குருஜி இருக்கும்போது அப்படி நடக்க விடுவேனா? ஆஹா, குருஜியவே குமுறுறானே அவன். அவன் எங்க இருக்கான்? வாடா வாடா, வெளியில வாடா, ஒன்னு அடிக்கத்தான் குருஜி வெயிட்டிங்கு. ஜாய்பாய் பார்த்து இருந்துக்கோ, குருஜி மேலே போயிட்டு வர்றேன் அப்படின்னு. இங்கேயே இருங்க குருஜி அப்படின்னா நானும் இங்கேயே இருக்கிறேன். 3 hours later. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இங்க இருந்தா புல்லட் சத்தம் கேட்டுச்சு. கிடைச்சிட்டான், இனிமே கிடைச்சிட்டான். இன்னைக்கு குருஜி கையில உனக்கு அடிதாண்டா அப்படின்னு நின்று. எங்க தலையை காட்ட மாட்டேங்கிறான். வாங்கிட்டான். இன்னும் ஒரு அடி முடிஞ்சிச்சு. குருஜி எப்படியோ அவனை முடிச்சிட்டேன். கொஞ்சம் மெடிக்கிட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஜாய்பாய் அடி வாங்குறத பார்த்தேன். வந்து பார்த்தா நம்ம பக்தி அவனை முடிச்சுட்டான். இந்த குருஜிக்காக மறக்காம அதை அமுக்குங்க, இதை அமுக்குங்க, இதை ஆட்டி விட்டுருங்க. வரட்டா.